மரமும் இவ்வளவு தண்ணி கேட்கல நமக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், காலை மடித்து உட்காந்துருக்கோம் வீட்டில் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் எலுமிச்சாக்கா தடுமாறுது. என்ன சொன்னோம், கால் மரத்து போச்சு அப்படின்னு சொல்றோம். மரத்து போச்சுன்னா என்ன அர்த்தம்னா அங்கே ரத்த ஓட்டம் நடக்கலைன்னு அர்த்தம். ஒரு மரம் பெருசாகும் போது அந்த அடிமரம் மரத்து போகுது, அது தண்ணி குடிக்கல, அது சாப்பிடல, ஒன்று சேர்த்து. அதாவது தோட்டம் போது தண்ணி பாய்ச்ச அவசியம் கிடையாது. மேலே அந்த கூட்டல் இருக்கு பாருங்க, அதுக்கு மட்டும் தான் தண்ணி தேவைப்படுது. அது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா நான் செஞ்சு காமிக்கிறேன். இது என்னை தாங்குற கை, என் தீனி இருக்கிற கை இங்கே இருக்குது. அதே மாதிரி தான் மரத்துக்கு தாங்குற வேர்கள் தான் மரத்துக்கு பக்கத்தில் இருக்குது, தீனி இருக்கிற வேர்கள் தூரத்தில் இருக்கு. தென்னை மரம் இருக்குன்னாக்கா அதுலேருந்து ஒரு 5.5 அடிக்கு அப்பால் காய்ப்புக்கு வந்துச்சு ஒரு மரம்னா 5.5 அடிக்கு அப்பால் தீனி இருக்கிற வேர் இருக்கு. அந்த இடத்துல தொடையளவு பள்ளம் தோன்றது வளையமாக சுற்றி அந்த தோன்ற மண்ணை அடிமரத்தில் போட்டுறது இப்படி இருக்கும். அப்போ இங்கே உருவற மரத்தண்ணி கூட உருண்டுக்கிட்டு அந்த மரத்துக்கு வந்துடும். கிடைக்கிற செடி செத்த வைக்கோல் எல்லாத்தையும் அங்கே போட்டு சாணியை கரைச்சி அங்கே தெளிச்சுக்கிட்டு மரம்